Good morning. Welcome to day 28 of my November 30 day challenge. இதில் day 28 மட்டும் இல்லை, 28, 29 and 30 மூணு நாளுமே ஒரே vlog-ஆக இருக்குது. ஸோ இதுதான் லாஸ்ட் வீடியோ ஆஃப் November 30 day challenge அண்ட் ப்ராஜெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ 28 எந்திரிச்சிட்டு நான் எதுவுமே பண்ணல. எந்திரிச்சேன், சாப்பிட்டேன். நேற்று சீரீஸ் பார்த்துட்டு இருந்தேன், லாஸ்ட் vlog பார்த்துருந்தா தெரியும். அதை நான் ஃபுல்லாக முடிக்கல. ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு 28 ரெஸ்ட்டு தான் எடுத்தேன், படிக்கல. ஸோ அப்படியே முடிஞ்சிருச்சு. அண்ட் 29 கொஞ்சம் தான் படித்தேன், நிறைய படிக்கணும். நான் இந்த ஸ்டடி ஹாலிடேஸ் எனக்கு 28, 29, 30 மூணு நாளுமே எனக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் தான். நான் லீவில் தான் இருந்தேன். நான் நிறைய படிக்கணும் அப்படிலாம் நான் எதிர்பார்த்தேன், பட் நான் எதுவுமே படிக்கல. மோரர்லெஸ் நான் ரெஸ்ட் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் மழை பெஞ்சுது, படித்தேன். 29 and 30 கொஞ்சம் படித்தேன், பட் நான் ஃபுல் டே படிக்கணும், ஹெக்டிக்காக இருக்கணும் அப்படிலாம் நான் பிளான் பண்ணேன், பட் அது எதுவுமே நடக்கலை. ஸோ அந்த விலாக்ஸ் கொஞ்சமாக இருக்கிறதுனால மொத்தமாக சேர்த்து ஒரு விலாகாக. அண்ட் இந்த விலாகில் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நான் அந்தந்த நாள் கொஞ்சம் எந்த சப்ஜெக்ட் எனக்கு படிக்கணும்னு தோணுதோ அந்த சப்ஜெக்ட் படித்தேன். அண்ட் எனக்கு December 4 செமஸ்டர் எக்ஸாம்ஸ். ஸோ அது வரைக்கும் எனக்கு ஸ்டடி ஹாலிடேஸ். ஸோ அதுதான் இந்த விலாக். அண்ட் இந்த விலாகில் நான் இந்த கன்சிஸ்டன்சி ப்ராஜெக்ட் வந்து எனக்கு திடீர்னு தான் தோணுச்சு. ஓகே, நம்ம 30 days வந்து நமக்கு ஒரு எக்ஸாம் வரப்போகுது, அதுக்கப்புறம் நமக்கு செம்மும் வரப்போகுது. இந்த 30 days நம்ம ஒழுங்காக கன்சிஸ்டண்ட்டாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால நான் ரேண்டமாக ஆரம்பித்த ஒரு vlog தான் இது. முன்னாடியே பிளான் பண்ணிலாம் பண்ணல. ஸோ அப்படி நான் ஆரம்பித்ததுனாலே இது நான் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணேனான்னு கேட்டால் பர்ஃபெக்டாலாம் பண்ணல. பாதி நாள் vlogல பெருசாக எதுவுமே இருக்காது. பிகாஸ் நான் காலேஜ் போவேன், ரேண்டமாக ஒரு 4-5 கிளிப் எடுப்பேன், வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு கேமரா செட் பண்ணி உட்காந்து படிக்க பிடிக்கலன்னா நான் செட் பண்ணி படிக்க மாட்டேன். எனக்கு ஒயிட் போர்டில் மார்க்கர் வச்சு கிறுக்கி படிக்க பிடிக்கும். ஸோ அதனால் நான் ஒயிட் போர்டில் உட்காந்து என்னோடய கம்ஃபர்டபுளாக நான் படிப்பேன். ஸோ இந்த vlog எடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் கடமைக்கு உட்காந்து டேபிளில் படிக்காமல் நான் என்னோடய ஓன் கம்ஃபர்ட்டுக்கு தான், குட்டி vlog-ஆக இருந்தாலும் பரவாயில்ல, கன்சிஸ்டண்ட்டாக அதை போஸ்ட் பண்ணணும். கன்சிஸ்டன்சிங்கிறதே நான் கன்சிஸ்டண்ட்டாக என்னோடய எஃபர்ட்ஸ் போடணும் அப்படிங்கிறது தான் நான் மெயினாக இதில் ஃபோக்கஸ் பண்ணேன். அண்ட் சம்டைம்ஸ் நான் வந்து டேபிள்லையும் உட்காந்து படிப்பேன். அண்ட் எனக்கு உட்காந்து படிக்க வேண்டாம், நம்ம போர்டில் படிக்கலான்னு தோணுச்சுன்னா நான் போர்டில் படித்தேன். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இந்த vlog-ஓட ஒரு ரிசல்ட்டாக நான் இந்த 30 நாளில் இந்த 30 நாளில் எனக்கு முக்கியமாக இருந்தது வந்து என்னோடய செகண்ட் இன்டர்னல்ஸ். அந்த இன்டர்னல்ஸில் எனக்கு செகண்ட் இன்டர்னல்ஸ் வரும்போது எனக்குன்னு சில கோல்ஸ் இருக்கும்ல. ஸோ அப்படி சில கோல்ஸ் நான் வச்சுருந்தேன். என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்னல்ஸில் நான் மொத்தம் 2 சப்ஜெக்டில் தான் 40 above வாங்கியிருந்தேன். ஸோ மொத்த மார்க் 50 marks தான் இன்டர்னல்ஸ் இருக்கும். ஸோ அதில் நான் 2 சப்ஜெக்ட்டுக்கு 40 above வாங்கியிருந்தேன். செகண்ட் இன்டர்னல்ஸில் நான் என்ன நினச்சேன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் 40 above வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் ஒரு சப்ஜெக்டில் வாங்க மாட்டேன், அது கஷ்டம் அப்படின்னு எனக்கு தெரியும். அது எந்த சப்ஜெக்ட்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். வாங்க முடியாதுன்னு இல்லை, ஆனால் நான் டெய்லி உட்காந்து அதை நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி நான் ப்ராக்டிஸ் பண்ணேன், நான் வந்து எல்லாமே முன்னாடியே படித்து வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக என்னால் வாங்கியிருக்க முடியும். பட் நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணலை. ஸோ அதனால எனக்கு தெரியும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை தவிர மற்ற எல்லாத்துலேயுமே நான் வந்து above 40 வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் தான் நான் CAE 2 வந்து அப்ரோச் பண்ணேன். அது நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் எல்லா சப்ஜெக்ட்லேயும் 40 above வாங்கலை. ஃபர்ஸ்ட் நான் வந்து சப்ஜெக்ட் கம்பேரிசன். ஸோ இந்த vlog-ல நான் மொத்தமாக என்ன இதோட ரிசல்ட்டாக என்ன வந்திருக்கு அப்படிங்கிறதுல நான் ஃபஸ்ட்டு 2 CAE-லோட சப்ஜெக்ட் கம்பேரிசன் வந்து சொல்கிறேன். ஸோ எனக்கு மொத்தம் 8 சப்ஜெக்ட் இருக்குது. அதில் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ப்ராக்டிக்கல். ஸோ அந்த ப்ராக்டிக்கலோட நான் வந்து ப்ராக்டிக்கல் செம் எக்ஸாமே முடிச்சிட்டேன். நீங்கள் vlog பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் வந்து செம் எக்ஸாம் முடிஞ்சதுனால அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. அது இல்லாமல் மொத்தம் 7 தியரி சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அந்த தியரி சப்ஜெக்டில் ஆர்கனைசேஷனல் டைனமிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டில் CAE 1, அதாவது இன்டர்னல்ஸ் 1ல் 36 வாங்கியிருந்தேன். அண்ட் இன்டர்னல்ஸ் 2ல் 37 வாங்கியிருந்தேன். ஸோ இன்னொரு ஒரு கோல் என்ன அப்படின்னா, கொஞ்சமாச்சு நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். லாஸ்ட் டைம் வாங்கின மார்க்கை விட இந்த டைம் எல்லா எல்லாத்துலேயுமே 40 above வாங்கணுங்கிற ஆசை இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் வாங்கின மார்க்கை விட அட்லீஸ்ட் ஒரு மார்க்காவது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ அது நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிற அந்த கம்பேரிசன் தான். ஸோ ஆர்கனைசேஷனல் டைனமிக்ஸ் இதில் CAE 1ல் 36 வாங்கியிருந்தேன், செகண்ட் இன்டர்னல்ஸில் 37. ஸோ கரெக்டாக ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். அண்ட் எக்கனாமிக்ஸில் CAE 1ல் 38 அண்ட் செகண்ட் இன்டர்னலில் வந்து 46. மொத்தம் 8 மார்க் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமா
அக்கௌண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் இன்டர்னல்ஸில் 30 வாங்கினேன் அண்ட் செகண்ட் இன்டர்னல்ஸில் 41 வாங்கியிருக்கேன். அக்கௌண்ட்ஸில் நான் தான் 41 வாங்கினேன்னான்னு எனக்கே ஆக்சுவலி எனக்கே அது சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. பட் எனக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே டேலி ஆச்சு, கரெக்டான ஆன்சர்ஸ் வந்துச்சு. நான் தியரியும் படிச்சிருந்தேன், ஸோ நான் படித்த தியரியும் நான் எழுதினேன். ஸோ நல்லா தான் பண்ணியிருந்தேன், அதுக்கேற்ற ரிசல்ட்ஸும் வந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா லீகல் ஃபர்ஸ்ட் இன்டர்னல்ஸில் 41, செகண்ட் இன்டர்னல்ஸில் 45, ஸோ 4 மார்க்ஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஃபர்ஸ்ட் இன்டர்னல்ஸில் 25 அண்ட் செகண்ட் இன்டர்னல்ஸில் 28. ஃபர்ஸ்ட் இன்டர்னல்ஸில் லிட்ரலாக 25 தான் பாஸ் மார்க், ஸோ அது மட்டும் தான் வாங்கியிருந்தேன். செகண்ட் இன்டர்னல்ஸில் 28 வாங்கியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா சிஎஸ்ஆரில் ஃபர்ஸ்ட் இன்டர்னல்ஸில் 42, செகண்ட் இன்டர்னல்ஸில் 41. இது சிமிலராக தான் இருக்குது, ஸோ பெருசாக வித்தியாசம் இல்லை. 1 மார்க் கம்மியாக வாங்கியிருக்கேன், பட் ஸ்டில் அதே ரேஞ்ச் தான், ஸோ பெருசாக வித்தியாசம் இல்லை, ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. அண்ட் கடைசியாக கம்ப்யூட்டிங் ஃபர்ஸ்ட் இன்டர்னல்ஸில் 38, செகண்ட் இன்டர்னல்ஸில் 27. கம்ப்யூட்டிங்கில் மார்க் கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னா 23 நவம்பர் 23 தான் அதுக்கு முன்னாடி நாள் சண்டே. நவம்பர் 23 vlog பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், எனக்கு படிக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி நான் அன்றைக்கி ஃபுல் டே நான் படிச்சிருக்கவே மாட்டேன். நைட்டு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க ட்ரை பண்ணிவிட்டு, இல்லை பரவாயில்ல நான் காலையிலேருந்து படிச்சிக்கிறேன், இல்லைனா எக்ஸாம் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் அந்த vlogலேயே கூட சொல்லியிருப்பேன். அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் நான் நவம்பர் 23. அன்றைக்கி ஒரு பெரிய நல்லா இல்லை, அன்றைக்கி ஒரு பேட் டே. அன்றைக்கி எனக்கு படிக்க தோணலை அண்ட் அதனால் நான் படிக்க பிடிக்கல. நெக்ஸ்ட் டே நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சு மார்னிங் நான் படிச்சிருப்பேன். ஸோ நான் நெக்ஸ்ட் டே சீக்கிரமாக எழுந்திரிச்சு மார்னிங் படித்ததுனால தான் எனக்கு இந்த மார்க் அட்லீஸ்ட் வந்துச்சு, தட் இஸ் 27 அட்லீஸ்ட் வந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் படிக்கலைன்னா கண்டிப்பாக ஃபெயில் தான் ஆயிருப்பேன். பட் மார்னிங் நான் எழுந்திரிச்சு எனக்கு விட மனசு வரல, ஸோ எழுந்திரிச்சு படித்து நல்லா தான் எழுதினேன். தட் இஸ் நான் படித்த வரைக்கும் எழுதினேன், அதுக்கான மார்க் வந்திருக்கு. ஸோ அன்றைக்கி நான் படிக்கல, பேட் டே, இட்ஸ் ஓகே, எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது, ஸோ அதுவும் ஓகே. அண்ட் நான் வச்சுருந்தேன்ல ஒரு கோல், இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லேயும் above 40 எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸ்டாட்ஸில் வராதுன்னு தெரியும், ஆனால் மற்ற சப்ஜெக்டில் எடுக்கணுன்னா ஸ்டாட்ஸையும் கம்மி பண்ணால் மொத்தம் 6 சப்ஜெக்ட் இருக்குது. ஆனால் மொத்தமாக 4 சப்ஜெக்டில் above 40 எடுத்திருக்கேன். அதாவது செகண்ட் இன்டர்னல்ஸில் எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸ், லீகல் அண்ட் சிஎஸ்ஆர், இந்த 4 சப்ஜெக்டில். அண்ட் ஓடியில் 37 எடுத்திருக்கேன், 3 மார்க் கம்மி, பட் ஆல்மோஸ்ட் தேர் அப்படிங்கிற மாதிரி. கம்ப்யூட்டிங் பேட் டேனால கம்ப்யூட்டிங் கம்மி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரிசல்ட் வச்சு எனக்கு சந்தோஷம்தான். கம்ப்யூட்டிங் அது பேட் டே, ஸோ அதை பற்றி நான் பேச போகிறதில்ல, இட்ஸ் ஓகே. மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுமே நான் எதிர்பார்த்து நான் போட்ட எஃபர்ட்டுக்கான ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. இந்த 30 நாள் நான் ஓரளவுக்கு டிசிப்ளின்டாக இருந்து ஒழுங்காக படித்து நான் என்ன பண்ணணும், என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினச்சது ஓரளவுக்கு அச்சீவ் ஆகிருக்கு. எப்பவுமே நம்ம செட் பண்ண எல்லாமே பக்காவாக அச்சீவ் ஆகுமான்னு தெரியல, பட் எனக்கு வந்த ரிசல்ட் பொறுத்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் இன்டர்னல்ஸ்லேருந்து செகண்ட் இன்டர்னல்ஸ் மொத்தம் 5 சப்ஜெக்டில் எக்ஸ்ட்ரா மார்க் வாங்கியிருக்கேன். இம்ப்ரூவ் பண்ணணுன்னு சொன்னதில் 5 சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா மார்க் வாங்கியிருக்கேன். 6வது சப்ஜெக்ட்டும் 1 மார்க் கம்மி, சிஎஸ்ஆர். ஸோ அதனால அதுவுமே பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் கரெக்டு தான். நான் எய்ம் பண்ணது எனக்கு ஆல்மோஸ்ட் கிடச்சிருச்சு. இந்த 30 டேஸோட ரிசல்ட்டாக, இந்த ப்ராஜெக்ட் கன்சிஸ்டன்சியோட ரிசல்ட்டாக நான் என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்னல்ஸை விட செகண்ட் இன்டர்னல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன், நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த இன்டர்னல்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்களோட ஃபைனல் செமஸ்டர் எங்களோட கிரெடிட்ஸ்க்கு 50 மார்க்ஸ் எக்ஸ்டர்னல்னால் 50 மார்க்ஸ் இன்டர்னலும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதனால நான் இந்த இன்டர்னல்ஸில் நான் நல்லா ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் நான் அதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். நான் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ்க்கான எஃபர்ட் எனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இதுதான் இந்த 30 டேஸோட நான் போட்ட எஃபர்ட்டுக்காக எனக்கு கிடைச்ச ஒரு ரிசல்ட் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதோட இந்த 30 டே சேலஞ்ச் ப்ராஜெக்ட் கன்சிஸ்டன்சி நான் முடிக்கிறேன். அண்ட் நான் ஆக்சுவலி டிசம்பர்லேயும் என்னோடய செமஸ்டர் அப்போது 17 டேஸ், டிசம்பர் 4 to டிசம்பர் 17 எனக்கு செமஸ்டர் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம 70 டேஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் எனக்கு தெரியும், பிகாஸ் நான் இப்போது vlog எடுக்கணுன்னா நான் கண்டினியூஸாக எடுக்கணும், நடுவில் நான் மறுபடியும் எடிட் பண்ணணும், அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். அப்போது என்னால் அந்த வாய்ஸ் ஓவர்னால நான் உட்காந்து கொடுத்து டிஸ்ட்ராக்ட் ஆக முடியாது அப்படிங்கிறதுனால நான் அதை பண்ணலை. செமஸ்டர் முடிச்சுட்டு இதுக்கப்புறமா வேறு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது நான் இதுக்கப்புறமா பண்ணும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். இதோட நவம்பர் 30 டே சேலஞ்ச் ப்ராஜெக்ட் கன்சிஸ்டன்சி முடிஞ்சிருச்சு. தட்ஸ் அ wrap. Thank you for watching. Bye bye.